ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தின் ஏரிக்கரையில் நிறைய மாடுகள் ஒன்றாக ஒற்றுமையுடன் மேய்ந்து கொண்டிருந்தன. ஒன்றாக இருந்ததால் அவைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அந்த மாடுகளில் ஒன்றை வேட்டையாட வேண்டும் என்று ஒரு சிறுத்தை நீண்ட நாட்களாக நோட்டமிட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் மாடுகள் எல்லாம் கூட்டமாக ஒற்றுமையுடன் இருந்ததால் சிறுத்தைக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. சிறுத்தை நெருங்கும் போதெல்லாம் அனைத்து மாடுகளும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அதை விரட்டிவிட்டன. ஒற்றுமை இருந்தால் பலவானவனும் பலவீனமாகி விடுவான். ஒரு மாட்டை மட்டும் தனியாக பிரித்தால் போதும் என்று முடிவு செய்த சிறுத்தை தந்திரத்துக்கு பேர் போன நரியின் உதவியை நாடி விஷயத்தை சொன்னது சிறுத்தை. நரி மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்த ஏரிக்குச் சென்று ஒரு மாட்டிடம் மட்டும் பேசுவது போல நடித்தது. மாடு எதுவும் பேசவில்லை. ஆனால் நரி போகும்போது அந்த மாட்டை பார்த்து, நண்பா, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என சத்தமாக ஏதோ சொல்லிவிட்டு சென்றது. இதைக் கண்ட மற்ற மாடுகள் சந்தேகத்தில் ஆத்திரமடைந்தன. இவன் நம்மை விட்டு விட்டு நரியுடன் சேர்ந்து விட்டான் என்று அந்த மாட்டை கூட்டத்திலிருந்து பிரித்து விட்டன. எந்த தவறும் அறியாத அந்த மாடு தனியாக மேய்ந்து கொண்டிருந்த போது அங்கு வந்த சிறுத்தை அதை தாக்கி கொன்றது. இதைக் கண்ட மற்ற மாடுகள் நாம் தவறு செய்து விட்டோம் என்று புலம்பி அழுதன. ஆனால் காலம் திரும்பவில்லை. இந்த கதை நமக்கு சொல்வது ஒன்றே: ஒற்றுமைதான் நம்முடைய மிகப்பெரிய பலம். நாம் ஒற்றுமையாக இருந்தால் மொழி, நாடு, வீடு, நட்பு, உறவு எதையும் யாராலும் பறிக்க முடியாது. நரி போன்ற தந்திரக்காரர்களை நம் வாழ்க்கையில் அனுமதிக்காமல் ஒற்றுமையுடன் இருந்தால் நிச்சயம் வாழ்க்கையை ஜெயிக்கலாம்.